கோல்டு ஷீட் வந்து நல்ல விஷயம் தான். ஆனா, இதில இப்ப ரேட் ஏறிட்டதுனால, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ரூ. 2000 சேமிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். கோல்டு ஷீட்ட பொறுத்தளவு 11 மாசம் தான் வருது. கோல்டு ஷீட்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு ஒரு வட்டி மாதிரி போட்டு கடைசியில தராங்க. இன்னொன்னு கோல்டோட அன்றைய ரேட்டு என்ன இருக்கோ, நான் வாங்கக்கூடிய அந்த ரூ. 2000க்கு எத்தன கிராமோ அத்தனை யூனிட்ஸா எனக்கு தராங்க. இந்த 2 விதமா தான் பண்ணணும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விதமா அவங்க பண்ணும்போது ரூ. 2000 மேனிக்கு சேர்த்தாங்கன்னா 11 மாசத்துக்கு ரூ. 22,000 சேர்த்திருப்பாங்க. அப்ராக்ஸிமேட்டா 2 கிராம் அவங்களுக்கு சேருது. 2 கிராம்ல அவங்களால என்ன பெருசா எடுத்துற முடியும்? ஒரு தாலிக்கு ஒரு வட்ட இது நம்ம எடுக்கலாம். இல்ல குழந்தைக்கு ஒரு சின்ன மோதிரம் எடுக்கலாம். இவ்வளோதான் எடுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமா நம்ம சேர்த்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கூலி சேதாரம்னு நம்ம ஒரு 15, 20% வேற போட்டுருவாங்க. இத வந்து ஒரு பெரிய லம்பா நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு நான் சேர்த்து வச்சுட்டு 2, 2 கிராமா நான் சேர்த்து வச்சுட்டு நான் பண்றேன்னு சொன்னாலும், ஒரு 10 கிராமா நீங்க சேர்த்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்க அத குடுத்துட்டு வாங்கும் பொழுது, அதுலயும் உங்களுக்கு கூலி சேதாரம் தடப்படுது. ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா பெட்டர் நீங்க என்ன பண்ணுங்க, கோல்டு ஃபண்டு இருக்கு. கோல்டு ETF இருக்கு. நீங்க சேர்க்கும்போது, நீங்க கோல்டு ரேட் என்ன உண்டோ அன்னைய கோல்டு ரேட்டுக்கு யூனிட்ஸும் உங்களுக்கு வந்துருது. 10 மாசம் சேர்க்குறீங்களா, 5 வருஷம் சேர்க்குறீங்களா, அத்தனை யூனிட்ஸு உங்களுக்கு பணமா அன்னைக்கு தேதியில வந்துரும். அத வச்சு நம்ம நகைய வாங்கிடலாம். ஜிஎஸ்டி கிடையாது உங்களுக்கு. டைரக்ட்டா நம்ம போய் என்ன பண்ணிடலாம், கூலி சேதாரம் எதுவும் இல்லாம அன்னைக்கு என் கையில எவ்வளோ பணம் இருக்கோ, ஒரே கூலி சேதாரத்துல நம்ம பணமா வாங்கிடலாம். ஸோ சின்ன சின்ன சீட்டு மூலமா நம்ம கோல்டு சேர்க்கறதுங்கிறது என்ன அளவுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு காஸ்ட்டா தான் கூடும். நம்மளுக்கு பெரிய லெவல்ல லாபம் அதுல இருக்காது. கூலி சேதாரத்திலேயே பாதி போயிடும். கோல்டும் பெரிய லெவல்ல நம்மளுக்கு கிடைக்காது.